அனைவருக்கும் வணக்கம். நான் ஞானப்பிரகாசம், சென்னை திருவொற்றிலிருந்து பேசுகிறேன். நேற்று ஏன் திமுகவுக்கு இந்த தேர்தலை வாக்களிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆனால் தொடர்ச்சி தான் இன்றைக்கு அதிமுகவுக்கு ஏன் நம்ம வாக்களிக்கக்கூடாது, ஏன் அதிமுகவை தோற்கடிக்கணும், அதை பற்றி தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். அதிமுக எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு நல்ல பிரம்மாண்டமாக இருந்த கட்சி. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு இரும்பு பெண்மணி, நல்ல 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 நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சர்வாதிகாரம் இருந்தது. ஆனால் அந்த சர்வாதிகாரத்தை வச்சு ஒரு அன்பான சர்வை வச்சு இந்த டாஸ்மாக் மூடியிருக்கலாம். எனக்கு அதுதான் ஒரு பெரிய வருத்தம். அவங்கள அம்மான்னு அழைச்சாங்க. நான் கூட கேட்டேன், நீங்கள் எந்த குழந்தைங்க அம்மான்னு கூட கேட்டேன். அவங்க பிரிவிலே நான் தைரியமாக விமர்சனம் பண்ணாலும் நான் பல பேர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாங்க. தைரியம் நான் அப்போவே பேச ஆரம்பித்தேன். ஒரு பெண் முதல்வரிலே ஒரு மதுவிலக்கை கொண்டு வர முடியலன்னா எந்த ஆண் முதல்வரும் கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் அப்படியே நம்பிக்கை எழுந்துட்டேன். நானும் அப்போ தான் அந்த மதுவிலக்கு பெரிய போராட்டம்லாம் நிறைய காந்திய மக்கள் நிறைய போராட்டம்லாம் நடத்தணும். அப்போது பீரியடில் அவங்க கடைசி பீரியடில் ஒரு 500 கடையை குறைச்சாங்க. ஆனால் படிப்படியாக குறையினாங்க, அதுக்கெல்லாம் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த ஆக்சிடெண்ட்டை முதல்வர் அவங்கள அந்த மாதிரி அவங்க அதிமுகவோட தலைவி அம்மாவையே கட்சியில் மர்மமான முறையில் இறக்க வச்சுருக்காங்க. அது எப்படி இறந்தாங்க என்ன ஏதாங்க எனக்கு தெரியல. ஒரு வகையில் வரலாறு என்ன சொல்கிறேன்னா, சர்வாதிகாரம் பண்ணுறவங்களாம் ஒரு அதிரடியான முடிவு மாதிரி தான், சோகமான முடிவு தான் கிடைக்குன்ற இதுதான் வரலாறு. அந்த மாதிரி முடியாது அவங்களுக்கு ஏற்பட்டது வருத்தமான விஷயந்தான். சரி, அதுக்கப்புறமா ஆக்சிடெண்ட்டாக ஏற்கனவே ஒரு சப்ஸ்டியூட் முதல்வர் இருந்தார், ஓபிஎஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் முதல்வரை இவரை கொண்டு வர சசிகலா கூவாத்தூரில் கொண்டு போய் எல்லா எம்எல்ஏ வச்சு அவங்களோட இவ்வளோ பண பேரம் பேசி இவ்வளோலாம் நீங்கள் கொள்ளடிக்கலாம் சொல்லி அனுமதி வச்சு இபிஎஸ்ஸை முதல்வர் ஆக்கினாங்க. ஆனால் அம்மா கூட இந்த மாதிரி தண்டனை அனுமதி கொடுத்ததால் சசிகலா சிறை தண்டனைக்கு போனாங்க. போயிட்டு வந்தோடனே சசிகலாவையும் கட்சியில் தூக்கிட்டார், டிடிவி தினகரன் தூக்கினார். கூட ஒருங்கிணைப்பார ஒரே ரெட்டமட்டு வண்டியாக போயினுங்கிற, கூட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதே ஓபிஎஸ்ஸையும் ஏன் முரண்பாடு நான் மட்டும் தான் தலைவராக இருப்பேன் ஒரே அடம் பிடிச்சி. ஏன்னா தானும் ஜெயலலிதா